நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய உடல் கூறுகளில் ஏற்படுகின்ற நோய்கள், நொம்பலங்கள், காய்ச்சல், இது போன்று எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது. அந்த வியாதியை போக்குவதற்காக ஒரு மருத்துவர்களிடத்திலே இன்று பெருவாரியான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதி அதிகரிப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது, முன்பொரு காலத்திலெல்லாம் நமது முன்னோர்கள் வாழ்கின்ற பொழுது இந்த அளவுக்கு மருத்துவர்கள் வளரவில்லை, மருந்துக்கள் வளரவில்லை. ஏதோ ஒரு தலைவலி என்றால் ஒரு குப்பை மேட்டுக்கு செல்வார்கள், ஒரு செடி எடுப்பார்கள், ஒரு கொடி எடுப்பார்கள், ஏதோ ஒரு இலையை பறித்து தலையில் தேர்ப்பார்கள், சௌரியமாகிவிடும். தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வதைப் போல, உனக்கு பெரும் வசதி இருந்தால், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்திருந்தால் அதிகமாக செலவழித்து உன்னுடைய உயிரை தக்க வைத்துக்கொள், உடலை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் உனக்கு வசதியை தரவில்லை, பொருளாதாரம் இல்லை என்றால் ஏதோ வீட்டில் இருக்கின்ற ஒன்றை அல்லது ஏதோ மரத்தை, ஒரு இலையை, சிலை, ஏதோ ஒன்றை பிடுங்கி அதற்கு ஒரு நிவாரணமாக தேடிவிட்டு அல்லாஹ் இடத்தில் கையேந்து அல்லாஹ் சௌரியமாக்கி விடுவான் என்று மௌலானா தானிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர் சொல்கிறார்கள். எனவே அருமையானவர்கள், இக்காலகட்டத்தை பார்க்கிற பொழுது மருத்துவர்களிடத்திலும் வைத்தியங்களிடத்திலும் என்று கூட யூபிக்கு சில பேர் சென்று கொண்டு சர்க்கரை வியாதி நன்றாகி விடுகிறது என்று அங்கும் படையெடுத்து செல்கிறார்கள். இப்படி வியாதிகள் மனிதனுடைய உடலுக்கு நொம்பலம், நோவினை தருகின்ற பொழுது இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு உடலை பாதுகாக்க வேண்டும். உடலை பாதுகாப்பதற்கு அது எவ்வளவு தூரம் இடத்தில் பணபலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, வசதி இருக்கிறதோ, அந்த அளவுக்கு இன்னும் சற்று பெரிய வசதியாக இருந்தால், உதாரணமாக அமைச்சர்கள் எல்லாம் கூட சற்று சளி பிடித்தால் அமெரிக்கா சென்று விடுவார்கள், அந்த அளவு. ஆக எப்படி பார்த்தாலும் மருத்துவ ரீதியாக உடலை பாதுகாத்து உடலுக்குள் இருக்கின்ற உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரும் செலவுகளை செய்கிறோம், பெரும் முயற்சி செய்கிறோம். ஆனால் அப்படி தக்க வைத்து என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹு தஆலா ஒருவருக்கு 100 வயதை தந்திருந்தாலும் கூட 50 வருடங்கள் தூங்கி விட்டுக்கிறோம், வெஞ்சி இருக்கிறோம். நாம் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? அது நோக்கம் என்ன? மீண்டும் அதே சாப்பாடை சாப்பிடுவோம், கறி, மீன் போன்றவற்றை சாப்பிடுவோம், வயிற்றை நிரப்புவோம், பின்னர் மலக்குழியில் கொண்டு போய் தள்ளி விடுவோம். நம்முடைய இலக்கு என்ன? நோக்கம் என்ன? லட்சியம் என்ன? ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹு தஆலா படைத்ததனுடைய அர்த்தம் தான் என்ன? அல்லது இந்த உறுப்புகளை நாம் கடையிலோ மற்ற இடத்திலோ வாங்கி கொண்டு வைத்துக் கொள்ள முடியுமா, பொருந்தி கொள்ள முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரு உறுப்பு, ஒரு செவி, ஒரு பார்வை சரியில்லை என்றால் உடனே அது சம்பந்தப்பட்ட மருத்துவரை போய் பார்த்து விடுகிறோம். ஆக நாம் இந்த இடத்திலே இப்படி ஒரு பெருந்திரளாக கூடி அமர்ந்து எதற்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால், உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்காக அல்ல, நம்முடைய உடலை இயக்குகின்ற ஆன்மாவிற்காக, ஆன்மாவினுடைய அந்த நோய்களை போக்கிக் கொள்வதற்காக மருத்துவரிடத்திலே, ஏதோ ஓரளவு மருத்துவம் நிறைந்தவரிடத்திலே எப்படி நோயாளிகள் அமர்ந்திருப்பார்களோ அதுபோன்று இந்த இடத்திலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எப்படி பரிகாரம் செய்வது, எப்படி அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது, சுத்திகரிப்பு செய்வது. உடம்பிலே தானாக இயங்குகின்ற ஒரு உறுப்பு இருக்கிறது என்றால் அது இதயம்தான், கல்பு தான் தானாக இயங்குகிறது. 24 மணி நேரமும் செலவில்லாமல் இயங்குகின்ற ஒன்று இருக்கிறது என்றால் இதயம்தான். எப்படி அந்த இதயம் தானாக இயங்குகிறதோ அதே போன்று அந்த இதயத்தில் விழுகின்ற எண்ணங்கள் இருக்கிறது, விஷயங்கள் இருக்கிறது, அவைகளும் தானாக விழுந்து கொண்டிருக்கும். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு சிந்தனை, அந்த கல்வி வெறுமனே இருப்பதில்லை. நாம் விரும்பினாலும் சம்பந்தமில்லாத ஒன்று நினைவுக்கு வரும். ஆக
அந்த இதயம் தானாக இயக்குகின்ற நிலைப்பாட்டை, ஒரு கட்டுப்பாட்டை மீறுகிற பொழுது, அந்த நரம்புகளில் ஏதோ ஒரு பகுதி பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது ஓடோடி சென்று மருத்துவரை பார்க்கிறோம். நெஞ்சு வலிக்கிறது, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறது, உடம்பு வைக்கிறது என்று மருத்துவரிடத்தில் விரதம் செய்து விடுவோம். அதே அப்ப தகாத முறையிலே அந்த இதயம் செயல்படுகிறது. அதே போன்று தகாத எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் மனசிலே ஊடுருவுகின்ற பொழுது இதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யலாம் என்று பதறிப்பு அதற்கு ஒரு நிவாரணத்தை தேட வேண்டும் என யாரும் முயல்வதில்லை. அப்படி முயற்சியில் ஈடுபடுகின்றவர்களையும் கூட இவர்கள் 10ஆம் வசதிகள், ஏதோ ஒன்றை வயிற்று பொழப்புக்காக ஏதோ ஒன்றை செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒன்றை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தனைகளில் சிலர்கள் மூலமாக இவர்களுக்கு போடப்படுகிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறார்? சுருக்கமாக சொல்லுகிறார், திக்ர் செய்வதில் தான் அந்த மனதிற்கு நிம்மதி இருக்கிறது. இது அல்லாஹ் கொடுக்கின்ற மருந்து. நீ உலகத்தை நினைத்தாலோ, வர்த்தகத்தை நினைத்தாலோ, பணத்தை நினைத்தாலோ, காசை நினைத்தாலோ, அரசியலில் பதவியை நினைத்தாலோ, எவற்றை நினைத்தாலோ அவைகளெல்லாம் உனக்கு நிம்மதி தராது என்பது தானே அதனுடைய பொருள். வேறு அர்த்தத்தை சொல்ல முடியும். அதாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் யார்? இந்த இதயத்தை செய்து இன்று வரை தானாக இயங்கும்படி செய்திருக்கிறான். இதயத்தை செய்து எந்த இடத்தில் பொருத வேண்டும் என்று எந்த இடத்தில் முறையாக பொருந்திருக்கிறானோ அவன் சொல்கிறான். நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டதில்லது. அப்ப அல்லாஹ்வின் என்னை நினைப்பதில் தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது. நாமும் நினைத்து பார்த்தோம். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வதை போல, ஒரு நாட்டையே உனக்கு எழுதி கொடுத்தாலும் அடுத்த நாட்டை பிடிக்க வேண்டுமே எண்ணம் தான் வரும். அந்த நாட்டை பிடித்தாலும் அதற்கு அடுத்த நாட்டை பிடிக்க வேண்டும். இப்படியாக அது பேரவாவினுடைய அடிப்படையே, பேரவாவினுடைய ஆசைகளை பேரவா கொண்டு அது பெரிய எழுச்சி, அதாவது கடலை போட்டு பொங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, அப்படியெல்லாம் செய்து எதை செய்ய போகிறோம்? எதை சாதிக்க போகிறோம்? நம்முடைய பொருளாதாரம், ஒன்று வீட்டை கட்டலாம், ஒரு குச்சை கட்டிருப்பார். இன்று சற்று வசதி படைத்தவராக இருந்தால் மச்சு வீடாக கட்டியிருப்பார். ஒருவர் சாதாரணமான துணி அணிந்திருப்பார். இது பணம் இருந்தால் இன்னும் சற்று உயர்ந்த துணிகளை அணிவார். ஒரு சைக்கிளில் செல்வார், இல்லை ஒரு இவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர அதனுடைய எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தியாகிறது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகுக்கு அனுப்பினான், தூக்கி எறிந்தான் என்றார். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஒரே ஒரு பாவம் தான் செய்தார்கள். ஒரு 2 பாவம் கூட அவங்க செய்யல. ஒரே ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்திற்காக வேண்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அழுக்கொடைகள் எல்லாம் புடுங்கப்பட்டு சுவர்ணலோகத்திலே தன்னுடைய மனைவியோடு சுகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்த அவர்களை ஒரு பாவத்திற்காக தூக்கி எறிந்தான். ஆனால் அந்த ஒரு பாவத்திற்கு அவர்கள் 200 வருடங்கள் அழுதிருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் 200 வருடங்கள் அழுதார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 200 வருடங்கள் அழுதார்கள். ஆனால் நம்மையும் நினைத்து பாருங்கள், ஒரு நொடிக்கு எத்தனை பாவங்களை செய்கிறோம். ஒரு நொடிக்கு அவர் வயதிலே அவர்களுக்கு வழங்க வாய்த்து பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் சொல்லப்படுகிறது. அவர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வயதிலே ஒரே ஒரு தவற்றை செய்ததால் இந்த நிலை என்று சொன்னால், ஒரு நொடிக்கு, ஒரு நிமிடத்திற்கு, ஒரு மணிக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு நாள் எப்படி பார்த்தா 10, 20, 30 இப்படி சேர்ந்து கொண்டே நம்முடைய பாவங்கள், நம்ம அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் இப்படியாக நம்முடைய பாவங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இது ஒரு வியாதி. ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹ். அல்லாஹ் சொல்வதை போல அந்த கல்பிலே நோய் இருக்கிறது. நோய் என்றால் கல்பில் இருக்கின்ற மருத்துவ சம்பந்தப்பட்ட நோய் அல்ல, ஆன்மீக சம்பந்தப்பட்ட நோய் அந்த அகத்தை பிடித்திருக்கிறது.
சைத்தானுடைய வஞ்சகமும் குரோதமும் விரோதமும் உங்கள் இதயத்திலே விளையாடுகிறது. அதை தடுப்பதற்கு என்ன வழி, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்? எவ்வளவெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த கல்பு மட்டிலும் தெளிவாக இருக்கும் பட்சத்திலே ஒரு சிறிய விஷயத்தை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு பெரிய மாறுதலை செய்து விடுவார். அதுக்கு பெரிய போய் அஜரத்து பெரிய இதெல்லாம் ஓதி இதை பட்டம் வாங்கி ஆயிரக்கணக்கான கித்தாபுகளை எல்லாம் புரட்டி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு ஹைர் செய்யலாம். அதே சமயத்தில் அல்லாஹ் நாடு பட்சத்தில் முஅல்லிமுல் மலக்குத் இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி மலக்குகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசிரியராக பேராசிரியராக இருந்தான், தலைமையாக இருந்த முஅல்லிமுல் மலக்குத், மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவன் இப்லீஸ் என்றெல்லாம் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது அவனுக்கு. ஆனால் அவ்வளவு பெரியவனுக்கு அல்லாஹ்வினுடைய ஆற்றலும் சக்தியும் குதரத்தும் வல்லமையும் கீர்த்தியும் புகழும் மாண்பும் மதிப்பும் அவனுக்கு தெரிந்திருந்தும் கூட அவனுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. அல்லாஹ் போட்டு பொருதுகிறான். எனவே அருமையானவர்களே, இப்படி ஒரு சாதாரணமான எதையுமே நன்னோக்கோடு நம்முடைய அழுக்கு எதற்கான தேவையில்லாம ஒருத்தர் மீது பொறாமை, தேவையில்லாத ஒருத்தர் மீது குரோதம். அவர் எப்படி வளர்ச்சி அடைந்தார்? சாதாரணமாகத்தான் இருந்தார். எப்படி இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி? இது தேவையான சிந்தனையா? இப்படியெல்லாம் ஒரு தேவை. அதே போன்று பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அறிவியலிலும் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் கூட இந்த பொறாமை குணம் இடத்துக்கு தக்கவாறு மேலெழும். அதுக்கு துணை போனவர்கள், அதை தொடர்ந்து சென்றவர்கள் வீணாய் தேவையில்லாத ஒரு அழுக்கு, ஒரு அப்பழுக்கு அகற்றி ஒட்டி விடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை கூப்பிடுங்கள் நான் பதில் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம கூப்பிடத்தானே செய்யறோம், எங்க பதில் கொடுக்குறான்? யாரு காதுல விழுகுது? அப்ப இப்படி இருக்கணும். இன்னொரு சொல்லும்போது அல்லாஹ்வை அவனையே அலையுங்கள், அல்லாஹ் அலையுங்கள், முஹ்லிஸீன தூய்மையானவர்களாக கலப்பட்ட நிலையிலே. கலப்ப நிலை என்ற காது சுத்தமாக இருக்க வேண்டும். காதை படைத்ததின் நோக்கம் வீணை மற்றவற்றை கேட்பதற்காக அல்ல, அதை செய்தவருடைய நோக்கம் என்ன? கண்களை கொடுத்தது யார்? அல்லாஹ். அது கொடுத்ததன் நோக்கம் என்ன? நாவை கொடுத்தது அல்லாஹ், அது கொடுத்ததன் நோக்கம் என்ன? கைகளை, கால்களை, கரங்களை, இன்னும் பிற உறுப்புகளை வழங்கியது அல்லாஹ், அது கொடுத்தது நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை புரிந்து அவற்றை நாம் பயன்படுத்தவில்லை. அவன் நோக்கத்துக்கு முரணாக இருக்கின்ற எந்த உறுப்பை இவனது இதயத்தை கொடுத்து இன்னும் நினைப்பதில்தான் நிம்மதி இருக்கிறது, என் சம்பந்தமாக கேட்பதில் தான் அந்த காதுக்கு ஒரு ஒளிமயம் இருக்கிறது. எனக்கு பொருத்தமான வரையில் அந்த பார்வை புலனை பயன்படுத்துவதால் தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. எத்தனையோ சொல்ல அல்லாஹ்வை மறக்கின்ற நிலைப்பாடு உங்களுக்கு வருகின்ற பொழுதுதான் நெருக்கடிகள் வருகிறது. தேவையில்லாத குரோதங்கள். ஒரு தெய்வத்திட்ட போய் நிற்கிறான், வரம் கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு வறுமை போகணுங்கிறான். அந்த தெய்வம் வந்து நிற்கிது, உனக்கு என்ன வேணும்? ஆனா உனக்கு தர்றேன், ஆனா உனக்கு கொடுக்கறதை விட 2 மடங்கு உன்னுடைய அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன். உனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா அடுத்த வீட்டுக்காரனுக்கு 20 லட்ச ரூபா கொடுப்பேன். உனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தா அடுத்த வீட்டுக்காரனுக்கு 1 கோடி ரூபா கொடுப்பேன். என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிற பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னை விட அவனுக்கு 2 மடங்குல கிடைச்சிட போல இருக்கு. அவன் சொல்றான், எனக்கு ஒரு கண் போக வேண்டும். பொறாமை குணம். ஒரு கண்ணு போனா அவனுக்கு 2 கண்ணு போயிடும். அவருடைய மனோபாவங்கள். இன்னொருத்தன் இருந்தான், ஏதோ போய் வேண்டினா தேவதை வந்துச்சு. அவன் எவ்வளவு பத்தாது கேட்டா, என்ன வேணும்னு கேட்டா, நான் வறுமையில் இருக்கிறேன். உடனே அது விரலை நீட்டி, இந்த சேர்ல விரலை நீட்டுச்சு. கதைகளாக இருந்தாலும் நமக்கு ஒரு கருத்துக்கு உகந்தது. மனிதன் இப்ப இதை விட மோசமாக இருக்கிறான். விரலை காட்டியது அவன் அமர்ந்திருக்கின்ற நாற்காலி தங்கமாக மாறியது. ரொம்ப அப்பொழுதும் சோகமாக இருந்தான். அடுத்து ஒரு சவத்தை காட்டியது, அதுவும் தங்கமாக மாறியது. அப்பொழுதும் சோகமாக இருந்தான்.
அடுத்து கட்டில் போக்குவரத்து ஒவ்வொன்றை காமிக்கிறபடி எல்லாம் தங்கமாக மாறியது. இருப்பினும் கூட அவருடைய கவலை நீங்கவே இல்லை. ரொம்ப கவலையோட இருந்தான். இப்ப என்ன இளவுடா, நீ சொல்லி தொலை, ஏன் இப்படி இருக்கிற, நீ செய்த பூரா நான் ஆக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும்? இல்லை, நீ அந்த விரலை பயன்படுத்தி தானே இத்தனை பொருள்கள் தங்கமாக்கிறாய், அந்த விரல் எனக்கு வேண்டும் என்கிறான். அந்த தேவதை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிடுகிறது. இதுபோன்று மனிதனுடைய ஆசைக்கு அளவே இல்லை. ஆனால் அது வரையறுத்து முறையாக சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை கல்வி நிறுத்துவதில் தான். அதைத்தான் சுருக்கமாக மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது, கல்பு என்பது அது ஒரு நரகம் என்று சொன்னார்கள். கல்வை நரகம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அர்ஷ் என்றல்லவா சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அமர்கின்ற சிம்மாசனம் என்றல்லவா சொல்லுகிறார்கள். ஆனால் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நரகம் என்று சொல்லுகிறார்கள். முரண்பட்ட கருத்தாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிய நோக்கம் வேறு, இவர்கள் சொல்லுகின்ற நோக்கம் வேறு. நான் கூட முன்பெல்லாம் அடிக்கடி கூறியிருப்பேன். அதாவது உலக அளவில் நான் பார்க்கிற பொழுது யகூதிகள் நசராணிகள் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கமான கட்டத்தில் இருக்கிறோம். நமக்கு எப்படியெல்லாம் வலை விரிக்கப்படுகிறது, நம்முடைய ஒற்றுமைகளை எப்படியெல்லாம் சிதைக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் நாம் வேறுபடுத்தப்படுகிறோம். நாம பிரிவது வேறு, நம்மை பிரித்து ஆளுகின்ற சக்தி உடையவைகள் வேறு. அறிவாலும் குணத்தாலும் எல்லா வகையாலும் மார்க்க விஷயத்திலும் அனைத்து விஷயங்களிலுமே நாம் பிரித்தாளப்படுகிறோம், பிரிந்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், கொள்கைக்கு மாறுபட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை தன்மையை தரத்தை குறைத்து பேசுகின்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இறைவனுக்கு வடிவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த நபிமார்களும் சொல்லவில்லை. 1,24,000 நபிமார்களும் சொல்லவில்லை. என்ன நடக்கிறது? 9ஆம் லூயி என்பவன் இருந்தான். சிலுவை போரிலே முஸ்லிம்கள் பல இடங்களிலே போர் செய்து வெற்றி அடைய முடியவில்லை. கடைசியில் அவன் மரண சாசனம் ஒன்று எழுதி வைத்தான். எழுதி வைத்து சுருக்கமாக என்ன சொன்னான்? இஸ்லாமியரில் எந்த காலத்தில் வெற்றி கொள்ள முடியாது, அவர்களை வெற்றி கொள்வதாக இருந்தால் முதலில் ஹுப்புன் நபி, அதாவது அவர்கள் நபியாக ஏற்றுக்கின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கு மத்தியில் பிரிவை உண்டு பண்ண வேண்டும், தொடர்பை துண்டிக்க வேண்டும். அதே போல மார்க்க மேதைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவர்களிடத்திலும் இந்த பொதுமக்களிடத்திலும் சில சட்ட திட்டங்கள் என்ற பெயராலே ஒரு துண்டிப்பை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று ஆன்மீகவாதிகள் என்று ஆழமாக இறைவனை ஆழ்ந்து ஆய்ந்திருந்து சிந்திக்கின்ற தன்மை தர உடையவர்களை அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் பிரிவை குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும். நான் சொல்லவில்லை, 9ஆம் லூயி சொல்லுகிறார். சிலுவை போர் நடத்தியவர்கள் ஏன் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பைபிள், நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இது போன்ற வேதங்கள் இருக்கிறது. அவைகள் தனித்தன்மை இழந்து விட்டது. மக்களுக்கு தகுந்தாற்போல் அடித்தும் திரித்தும் மாற்றியும் கொண்டு விட்டார்கள். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை எவராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அது நேராக கல்விலே இறங்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் வேதம் எதிரே இறங்கியது, கல்லிலே இறங்கியது, பலகையிலே இறங்கியது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட